பாஸ்கர் சார், இப்ப உங்க டிபிசி சொல்றாங்கல்ல கலக்குடி, அப்படியே கான்ஃபரன்ஸ் எடுக்க முடியுமா உங்க கலக்குடி பிசியை? சார் நான் பேசிருந்தேன் சார், நம்பர் கொடுங்க சார், நான் ஊட்டி பேசிட்டு அங்கேயும் பேசி நான் பேசிக்கிறேன் சார். சார் கலக்குடி மட்டும் இல்ல, 55 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி, அதுக்கு உயர் அதிகாரிகள் வந்து டெய்லி வாங்கிட்டு போறாங்கன்ற மாதிரி கம்பெனி தான் சொல்றாங்க. அப்படி எந்த உயர் அதிகாரி போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேயா? சோ கலக்குடின்ற ஊர்ல இருந்து பிசிட்ட பேசிட்டு சாரோட நம்பர் இருக்கு, அது என்னன்றத ப்ராப்பரா ரிப்போர்ட் கொடுங்க. கலக்குடி மட்டும் இல்ல சார், அந்த கலரி அது எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் நடக்குது மாவட்டத்துல. கலரி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. ஓகேயா? இது தவறான இல்ல சார், அவங்க வந்து சார் அவங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். கலரி எங்களோட டிபிசி, நான் பதில் சொல்றேன் ஒரு நிமிஷம். கலரி சாவியை இன்னைக்கு காலைல தான் வாங்கிருக்காங்க, அது எப்படி அவங்க வாங்குறாங்க நீங்களா சொல்லுவீங்க சார்? வசூல் பண்றது சொல்லுங்க. கலரில இருந்தா நான் வரேன், நேரம் வரேன், நீங்களும் வாங்க, நம்ம நேரம் விசாரணை. நானும் வரேன் சார். அதுக்கு இல்ல சார், இல்ல இருக்கு, அந்த விவசாயி சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் முன்கூட்டியா வசூல் பண்ற சார். எந்த விவசாயியும் லைன்ல இருங்க, நானும் எடுக்கிறேன். நல்லது நல்லது ஓபன் ஆகுது. நல்லது 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 சார். கீ வாங்கிருக்காங்க ஸ்டாப் வாங்கிட்டு அங்க நெல்லே பிடிக்கல ஆரம்பிக்காத ஒண்ணுல 55 ரூபா வாங்குறாங்க. 55 ரூபா இல்ல சார், 50 ரூபா முன்கூட்டியே கேக்குறதா தகவல். அது யாரு கேக்குறா? இன்னைக்கு ஒரு விவசாயி, ஆமா விவசாயிட்ட பேட்டி எடுத்துட்டு தான் நான் கேக்குறேன். டிசி நம்பர் எடுங்க ஒரு நிமிஷம். நான் கலரில ஏன் டிசி நான் எடுக்கிறேன் ஒரு நிமிஷம். கலரி டிசி நம்பர் எடுங்கப்பா. நம்பர் கூட அப்படியே லைன்ல என்ன கான்ஃபரன்ஸ் எடுக்கிறேன் சார். அதே சார் நம்ம கால் பண்ணுங்க சார். உங்க நம்பர் நல்லது சார், நான் இங்கதான் ஸ்பாட்ல தான் நிக்கிறேன் சார். வணக்கம் சார். உங்க நம்பர் கொடுங்க சார், உங்க நம்பர் கொடுங்க, அவர் பேசுவார் சார். சார் 88 சார். பாஸ்கர் சார், சார் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ்கர் சார் இருக்கீங்களா சார்? நான் அந்த பாஸ்கர்ன்றவர். நல்லது சார் நல்லது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் இங்கதான் நிக்கிறேன், கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க டிசி நம்பர் எடுத்து நல்லது சார் நல்லது சார். நம்ம இந்த பகுதியில் டிஎன்சிசி முறையில் இப்போ வந்து நெல் சாகுபடி செய்கிறாங்க. சாகுபடி செஞ்சு சம்பா நெல் சாகுபடி செஞ்சு இப்போ வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க டிஎன்சிசி முறையில். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மூடைக்கு 55 ரூபா வாங்குறாங்க. ஆனால் அரசாங்க அதிகாரிகிட்ட நம்ம கூப்பிட்டு கேட்கையில் ஒரு மூடைக்கு 10 ரூபா தான் வாங்க சொல்லியிருக்கோம், பிடிக்கிறதுக்கு உள்ள கூலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, பிடிக்கிறவங்க அந்த தொழிலாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, அரசாங்கம் 10 ரூபா கொடுக்குது, அரசாங்கம் 10 ரூபா கொடுக்குது, இவங்க வந்து 55 ரூபா வாங்குறாங்க. இது இப்போ ஒரு கிலோவுக்கு 25 ரூபா அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். அப்படி சூழ்நிலைக்கு கூடுதலாக இது வந்து பத்தாது, ஏன்னா செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 20 மூடை 30 மூடை வருது, 40 மூடை வரும். ஆனால் ஒரு சில காலங்கள் இப்போ வற்றாமையும் வராமையும் போயிடுது. ஆனால் அந்த மாதிரி காலங்களில் விளையாமையும் போயிடுது. இப்போ ஒரு சில வருஷத்தை நாங்கள் வந்து மானாவாரி பயிர் மாதிரி தான் இந்த பக்கம் பண்ணுறோம். பெரிய ஒரு நீர் இது மாதிரி கிடையாது, தஞ்சை பகுதி மாதிரி கிடையாது. நீங்கள் இப்படி நீங்கள் 55 60 இந்த மாதிரி நீங்கள் கூடுதலாக வாங்குறதுனால அது தனியார்ட்டே நாங்கள் விற்றுட்டு போயிடுவாங்கள்ல மக்கள். இதை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்கவே இது இருக்குது. இப்போ உத்தரவாசங்கள்லாம் ஒரு டிஎன்சிசி மிஷின் ஒன்று வந்து இறக்கியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு பிடிச்ச மாதிரி தெரியலை. நானும் பார்த்துருக்கேன், எதுவுமே இது வரைக்கும் நடக்க மாதிரி தெரியலை. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். கீழூருக்கு மேல இருக்கு அந்த எங்களுக்கு சண்டை எடுத்துருப்பல நீங்க